இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்பட்டு இருக்கக்கூடிய மலச்சிக்கல்ங்க. இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது உடல்ல நமக்கு நோய்களுக்கு இதுதான் மூல காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்காக தான் சித்தர்கள் நிறைய மருந்து முறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஸோ இந்த உணவையே நம்ம மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய மருந்தாகும். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களுக்காக சேர்த்து நமக்கு மலச்சிக்கல் ஒரு அறிகுறியாக இருந்தாலும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனால் இந்த மலம் சரியாக வெளியேறலை, உடல் கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா அது இன்னும் உடல்லையே தங்கி இன்னும் நமக்கு நோயை அதிகமாக்கிடும். ஸோ தினம்தோறும் 2 முறை மலம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம். காலை எழுந்த உடனேயே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உடல் பகுதியை முழுவதுமாக கிளென்ஸ் பண்ணி நம்ம உடல் நலனை தேற்றிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு சரியாக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம உடல் சருமம் பொலிவாக இருக்கும். உடலே நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பரவாயில்லையே, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி தோணும். பசி எடுக்க ஆரம்பிக்கும், உணவு நல்லா எடுத்துக்க ஆரம்பிக்கும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்பட்டு இருக்கக்கூடிய மலச்சிக்கல்ங்க. இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது உடல்ல நமக்கு நோய்களுக்கு இதுதான் மூல காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்காக தான் சித்தர்கள் நிறைய மருந்து முறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஸோ பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீண்ட நாளாக மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா, ஸோ அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கண்டிப்பாக நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஸோ இந்த உணவையே நம்ம மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப வருஷமா சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்க்கரை நோயால் நீங்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க. ஸோ சர்க்கரை நோய் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இதற்கான மருந்துகள் இல்லை இன்சுலின் நம்ம எடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா, இதனால் நமக்கு மூட்டுக்களை ஏற்படக்கூடிய வலிகள் வரலாம். அதனோட சேர்த்து மலச்சிக்கலும் வரலாம். ஸோ இப்போ இந்த மருந்துனால வரக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம், மூட்டு வலிக்கு மட்டும் சிகிச்சை ஏதாவது எடுத்துகிட்டு இருப்போம். மலச்சிக்கல் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை மூட்டு வலிக்கு தைலம் மட்டும் போட்டுட்டு இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மருந்துகளோட விளைவாக தான் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களுக்காக சேர்த்து நமக்கு மலச்சிக்கல் ஒரு அறிகுறியாக இருந்தாலும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனால் இந்த மலம் சரியாக வெளியேறலை, உடல் கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா அது இன்னும் உடல்லையே தங்கி இன்னும் நமக்கு நோயை அதிகமாக்கிடும். ஸோ தினம்தோறும் 2 முறை மலம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம். காலை எழுந்த உடனேயே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதுக்கு நம்ம உணவில் என்னென்ன அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். மலச்சிக்கலை போக்குவதற்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். இந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே ஃபைபர் நல்ல வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கே தெரியும். ஸோ கீரை வகைகள் நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக 2-3 முறையாவது, வாரத்திற்கு 2-3 முறையாவது வாழைத்தண்டு உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். கொத்தவரங்காய், கோவக்காய், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை போக்கக்கூடியது. ஸோ நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான ஒரு வழிமுறையாக இது இருக்குது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுலேயுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு இந்த கீரை வகைகளில் முக்கியமாக பசலைக்கீரை, பருப்பு கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய கீரைகள், எல்லாமே மலச்சிக்கலை தீர்க்கும். இது ரெண்டும் நம்ம ஸ்பெஷலாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தினம்தோறும் காலையில் இந்த உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ மலச்சிக்கலை போக்குவதற்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஒரு 5:30 அந்த டைம், 5 to 5:30 அந்த டைம்குள்ளே இதை நம்ம எடுக்கும்போது ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ப்ராப்ளமே இருக்காது. மலம் வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை எப்படி எடுக்கலான்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையை இரவு நேரத்தில் நம்ம ஊற வச்சிடணுங்க. ஸோ இதனுடைய நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருங்க. இதை ரெண்டுத்தையுமே நல்லா மிக்சியில் காலையில் அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ அரைச்சி அது ஒரு 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி காலையிலே சேர்த்தணும். அதாவது அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம குடிக்க போகக்கூடிய சமயத்தில்
1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி இதில் சேர்த்தணும். ஸோ சேர்த்து இதை குடிக்கணுங்க. ஸோ காலையில் இதை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஒரு 5 நாட்கள் நீங்கள் குடிக்கும்போதே கம்ப்ளீட்டாக நமக்கு வயிறு முழுவதுமே கிளென்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ முதல் நாள் ஒரு 2ஆம் நாள்லாம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த திராட்சை, உலர் திராட்சையை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ வெந்தயத்தோடு சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியும் சேர்த்து காலையில் நம்ம குடிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இதனோட சேர்த்து நிறைய பேருக்கு வாயு தொல்லை இருக்குங்க. ஸோ இதனாலேயே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ வெளியில் போக முடியல, ஆஃபீஸில் உட்கார முடியல. அந்த வாயு தொல்லை இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குடல் பகுதியை நல்லாவே கிளென்ஸ் பண்ணணும். ஸோ குடல் பகுதியை முழுவதுமாக கிளென்ஸ் பண்ணி நம்ம உடல் நலனை தேற்றிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு சரியாக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம உடல் சருமம் பொலிவாக இருக்கும். உடலை நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பரவாயில்லையே, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி தோணும். பசி எடுக்க ஆரம்பிக்கும், உணவு நல்லா எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மலச்சிக்கலோடு சேர்த்து ஒரு சிலருக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆசனவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்கிறது, ஃபிஷர் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷர் சரியாகணும், எரிச்சல் சரியாகணும் அப்படின்னா ஸோ ரெகுலராக இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஒரு சிலருக்கு ரெக்டல் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்டம் உள்பகுதியிலிருந்து ஆசனவாய் வழியாக வெளியில் வந்து ஒரு பூத்த மாதிரி இருக்கும். இது பார்க்கறதுக்கு என்னடா இது ஆசனவாய் முழுவதுமே ரெட் கலரில் ஏதோ ஒரு க்ரோத் வந்த மாதிரி இருக்கேன்னு நினைப்போம். அது உள்ளே இருக்கக்கூடிய ரெக்டம் கீழே இறங்கி வெளிப்பக்கமாக வர்றது. இதற்கான காரணம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த மலத்தை வெளியேற்றுறது, முக்கியம் அந்த மலத்தை வெளியேற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோர்ஸ்னால நம்ம வயிறில் இருக்கக்கூடிய ரெக்டம் என்ன ஆகுதுன்னா ஸோ வெளியில் தள்ளப்படுற ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சிரும். ஸோ வெளியில் தள்ளப்படுற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா கட்டாயமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த ரெக்டல் ப்ரோலாப்ஸ் எனி டைம் அது வெளியில இருந்து ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய மாதிரியோ, திரும்ப திரும்ப இந்த மலச்சிக்கலோடையே நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா அதற்காக திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ சர்ஜரி பண்ணாலும் 2 வருடங்கள் 3 வருடங்கள் திருப்பியும் இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையாகவே மருந்தின் மூலமாக இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, அந்த உணவு முறைகளோடு மருந்து முறைகளும் நீங்கள் பயன்படுத்துங்க. இதில் முக்கியமாக இந்த மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக தினம்தோறும் நம்ம திரிஃபலாவோ, நிலாவரை சூரணமோ, கடுக்காய் பொடியோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதனோடு சேர்த்து நம்ம மாசிக்காய் சூரணமும் பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது, வயிறு பகுதியில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆற்றக்கூடியது. அதனால் மாசிக்காய் சூரணமும் தினம்தோறும் இரவு, இப்போ நீங்கள் திரிஃபலா சாப்பிட்றீங்கன்னா அது 1/2 ஸ்பூன், மாசிக்காய் சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வெந்நீரில் இரவு நேரத்தில் குடிக்கும்பொழுதும் காலையில் நமக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய இந்த சுகபேதி முறையும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். ஸோ சுகபேதி முறை ஒரு முறை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்துகள், உணவு முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்கலேன். ஸோ தினம்தோறும் நமக்கு இந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் இல்லை நமக்கு பைல்ஸோ, ஃபிஷர்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர்ஸ் இருக்குது, இதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.